ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். அமெரிக்காவில் 1880 கிட்ட எலிசபெத் மோரோ அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அந்த லேடி வந்து ஒரு 18-19 வயசில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஏழையான குடும்பம், ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற குடும்பம். கொஞ்சம்தான் அவங்க படிச்சிருந்தாங்க. அந்த ஊர்களில் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிற பழக்கமெல்லாம் உண்டு. அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க கணவர் இறந்து போனார். டைஃபாய்ட்லேயோ நிமோனியாலேயோ இறந்து போயிட்டார். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். அவங்களுக்கு அடுத்தாப்பில் அவங்கள ஆதரிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுச்சு. 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த இறந்து போன கணவர் நிரந்தர வேலை எதுலேயும் இல்லை. ஆகையினால இவருக்கு இந்த செட்டில்மெண்ட் மாதிரி எந்த விஷயங்களும் வரல. ஸோ உடனடியாக அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது பொருளாதார பிரச்சனைகள் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த வாரத்திலேயே அவங்களுக்கு ப்ரீமேச்சூர் பேபி டெலிவரி ஆகிடுச்சு. ஆகையினால ஏற்கனவே அவங்க கணவருடைய ஈமச்சடங்குகள் எல்லாத்தையும் டொனேஷன் கலெக்ட் பண்ணி தான் சில நண்பர்கள் சேர்ந்து செஞ்சு முடித்தாங்க. அடுத்த வாரத்திலேயே ப்ரீமேச்சூர் பேபின்னதும் அதுவும் அதே மாதிரி நிலைமையில் பலருடைய உதவிகளோடு தான் அது நடந்தது. கிட்டத்தட்ட 10வது நாள், குழந்தை பிறந்து 10வது நாள் அவங்களுக்காக வேலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை இருந்தால் தான் தன்னாலேயும் தன் குழந்தைய பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நிலமை வந்ததுனால அவங்க 10வது நாளில் இருந்தே எல்லார்கிட்டேயும் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்தாங்க, நிறைய விஷயங்களை அவங்க எதிர்கொண்டாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்க வருத்தப்படலை. அவங்க தொடர்ந்து படித்தாங்க. தன் குழந்தையை தூக்கிக்கிட்டே பார்ட் டைம் வேலைகளுக்கு போனாங்க. ஆகையினால அவங்களால ஓரளவுக்கு பிள்ளையை படிக்க வைக்க முடிஞ்சது. அந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. ஒரு லெவல் அவங்க வந்து 82 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க மகள் மேரி நல்லா படிச்சிருந்தாங்க, நல்லா வேலைக்கு போயிருந்தாங்க. ஆகையினால அவங்க சொன்னாங்க, என்னை போல் என் மகள் கஷ்டப்பட மாட்டா, நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இவங்களும் தன் மகளை வளர்த்துக்கிட்டே படித்தாங்க. முதல்ல டீச்சராக ஆனாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலாக ஆனாங்க. அந்த அளவுக்கு அவங்க தன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல், கஷ்டங்களை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உழைச்சாங்க. நமக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வருது, நாம் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு பேசுகிறோம். கொஞ்சம் இந்த அம்மாவை பற்றி யோசிச்சு பாருங்கள். பிறந்து ஏற்கனவே 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறதுக்கே கையில் காசு இல்லை. அதுக்கப்புறம் ப்ரீமேச்சூர் பேபி அது பிறந்து 10 நாள்லேயே வேலைக்கு போக வேண்டிய அவசியம். இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு அம்மா வந்திருக்கும்போது நம்மளால எல்லாம் நம்ம கஷ்டங்களை தாண்டி வர முடியாதா? கண்டிப்பாக வர முடியும் இல்லையா? கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும். கஷ்டங்களை தாண்டி வர்றதும் நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒரு சவால் தான். கஷ்டத்தை பற்றியே யோசிக்காமல் அதை தாண்டி எப்படி வர்றது, அதை தாங்கிக்கிறது எப்படி, இதுக்கு இன்னும் என்னென்ன கூடுதல் நாம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கோம் அப்படின்னு யோசித்தோமானா நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளால் சமாளிக்க முடியறதா தான் இருக்கும்.